இது நேற்று போட்டிருந்த வ்ளாகோட பார்ட் 2 வீடியோ தான். எறா மீன் கொஞ்சம் நல்லா எல்லாமே க்ளீன் பண்ணி மதியத்துக்கு குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிட்டேன். இந்த வேலையில் கொஞ்சம் முடிச்சுட்டு வீடு ஷிஃப்டிங்காக கொஞ்சம் எல்லா பொருளையுமே எடுத்து கவரில் வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான். எல்லா பொருளும் கொஞ்சம் சின்ன சின்ன பொருள்லாம் நான் வந்து யூஸ் பண்ணாத பொருளாக கொஞ்சம் ஸ்லாப் மேலே இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பேக்கில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். மேலேருந்து செல்ஃப் அந்த கண்ணாடி டம்ளர் கப் அதெல்லாமே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மேட்லாம் ரெஸ்ட் ரூம் கிட்டே போட்டது கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. நடந்து போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் ஈரமாக இருந்தது. பாப்பாவும் வேறு தண்ணியை வேறு ஊற்றி விட்டான். ஸோ அதனால் வேறு மேட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட் பாப்பாவோட நேற்று ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க பாப்பாவுக்கு. இன்றைக்கி ஸ்கூல் நாளைக்கு இருக்குது அப்படின்றதுனால நைட்டே அவனோட யூனிஃபார்ம் அது எல்லாமே கொஞ்சம் அயனிங் போட வேண்டியது இருந்தது. 2 செட்டு இருக்குது. ப்ளூ ஒன்று ஒயிட் ஒன்று இருந்தது. சரி ரெண்டுமே சேர்த்து அயன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அயனிங் தான் போட்டுட்டு இருந்தேன். பக்கத்தில் வந்து என் பையன் அம்மா நான் போடுறேன், நான் வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தான். அவன் கையில் கொடுத்தேன் அப்படின்னா ட்ரெஸ்ஸே ஒரு மாதிரி ஆக்கிடுவான். அதனால் அம்மா போடுறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவன் கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்திகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் தான் வாங்கினு சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வந்து அதையுமே கொஞ்சம் கட்டி தான் வச்சுட்டு இருந்தேன். கட்டின பூவும் இருந்துச்சு மார்க்கெட்டில். ஆனால் நம்ம வந்து உதிரி பூவே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். எப்போயுமே கட்டின பூ தான் வாங்கிட்டு வருவாங்க. இல்லை வேண்டாம் வாங்கிட்டு வாங்க நானே கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபைனலாக நான் இப்படி தான் கட்டியிருந்தேன். கீழே அந்த ரோஸ் வச்சு எதுக்காக அப்படின்னா நேற்று வந்து சர்ச்சில் வந்து இந்த மாதா சிலை கொடுத்து விட்டுருந்தாங்க. எப்பயுமே அது வந்து மாதத்தில் எல்லார் வீட்டுக்கும் இந்த மாதிரி கொடுப்பாங்க. லாஸ்ட்டாக வந்து எங்கள் வீட்டுக்கு தான் இன்றைக்கி வந்திருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி பூவெலாம் கட்டி அந்த ஷால்லாம் போட்டு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிவிட்டு மாதாம்மாக்கு சாமி அந்த பூவெல்லாம் போட்டுட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா காலையிலே ஸ்கூலுக்கு கிளம்பும்போது ப்ரேயர் பண்ணிட்டு தான் போயிருந்தாங்க. நானும் இன்றைக்கி காலையில் நேற்று நைட்டு நானே ஹஸ்பண்ட் பாப்பாலாம் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டோம். மார்னிங் வந்து சரி ஃபஸ்ட்டு அவங்க பூ போட்டு கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா வாடிட்டனால இன்றைக்கி நான் காலையில் ஃப்ரெஷ்ஷாக கட்டி அதில் போட்டு விட்டுருந்தேன். இது மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை டேப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.